ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் மெக்கானிக்கல் சீல் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏபிஐ பிளான் 1லேருந்து 14 வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மெக்கானிக்கல் சீல் பிளான் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். சில காரணங்களால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால நம்ம அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாகிட்டு, அதனால தான் இந்த வீடியோவை மறுபடியும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் இந்த பிளான்ஸோட ஒர்க்கிங் அப்புறம் எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெக்கானிக்கல் சீல் பிளான் எல்லாமே நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு ஏபிஎஸ் ஸ்டாண்டர்ட் 682 படி தான் டிசைன் அண்ட் செலெக்ஷன் வந்து பண்ணுறோம். இதோட லேட்டஸ்ட் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4th எடிஷன். இந்த பிளான்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மெக்கானிக்கல் சீல் பைப்பிங் பிளான்ஸ் வந்து நம்ம எதுக்காக நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ரிமூவல். நம்ம எக்யூப்மெண்ட் வந்து ரன் ஆகும்போது இந்த மெக்கானிக் சீல் ஃபேஸில் வந்து நமக்கு ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து கண்டாமினேஷன் ப்ரிவென்ஷன்ஸ். நம்ம எக்யூப்மெண்ட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் சர்க்யூட்டில் வந்து ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருக்கலாம், அது நம்ம சீல் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்டர்னலாக ஏதாவது வியர் ஆச்சு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம சீல் ஃபேஸை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சில பாலிமரைசிங் ஃப்ளூயிட் இருக்குது, அது வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் காரணமாக மெக்கானிக்கல் சீல் ஏரியாவில் போயிட்டு சில பார்ட்டிகிள்ஸாக வந்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கள்லையும் நம்ம வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெக்கானிக்கல் சீலை வந்து யூஸ் பண்ணுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா சீல் ஃபேஸ் லூப்ரிகேஷன். ஸோ நம்ம எக்யூப்மெண்ட் ரன் ஆகும்போது ரொட்டேட்டிங் ஃபேஸ் அப்புறம் ஸ்டாட்டிக் ஃபேஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே வந்து நமக்கு வந்து லூப்ரிகேஷன் இருந்து அப்படின்னா அதோட வியர் வந்து கம்மியாகும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா லீக்கேஜ். உங்களுக்கு தெரியும் நம்ம மெக்கானிக் சீல் யூஸ் பண்ணுறதே லீக்கேஜை அரெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், அந்த லீக்கேஜை வந்து 100% அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மெக்கானிக்கல் சீல் பிளான் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் சீல் லைஃபு. நம்ம கரெக்டான மெக்கானிக்கல் சீல் பிளான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீலோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆறாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்டல் காம்ப்ளைண்ட்ஸ். இந்த மெக்கானிக்கல் சீலில் வந்து சில லீக்கேஜ் ஏற்படலாம், வேப்பர் லீக்கேஜ்லாம் ஏற்படலாம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஏரியா வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டான மெக்கானிக்கல் சீலை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது அந்த சீல் பிளான் செலக்ட் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ் ஃப்ளூயிடோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதில் ஏதாவது டாக்ஸிக் கேஸஸ் டிசால்வ் ஆகியிருக்கா, இந்த மாதிரி நம்ம கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணணும். அப்புறமா எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன், அதாவது ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்புறமா என்வைரன்மெண்டல் ரெகுலேஷன்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு என்வைரன்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா டைப் ஆஃப் சீல், நமக்கு சிங்கிள் சீல் அப்படின்னா ஒரு விதமான மெக்கானிக்கல் சீல் செலக்ட் பண்ணுவோம். டபுள் சீல் அப்படின்னா வேறு விதமான மெக்கானிக்கல் சீல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிஐ 682 ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சில ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஏபிஐ பிளானில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளான் பற்றி பார்க்கலாம். இன்டர்னல் ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் பம்ப் டிஸ்சார்ஜ் அல்லது ஹை ப்ரெஷர் ரீஜன் ஆஃப் த பம்பு. நம்ம இங்கே வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்போட இமேஜ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பம்பில் இதான் வந்து நமக்கு சக்ஷன் லைனு, இது வந்து நமக்கு டிஸ்சார்ஜ் லைனு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து லிக்யூடு, அதாவது ப்ராசஸ் ஃப்ளூயிடு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பலருக்கு பின்னாடி இந்த டிஸ்சார்ஜ் பக்கத்தில் நம்ம வந்து ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த போர்ட் வந்து மெக்கானிக்கல் சீலுக்கு வந்து போகுது. இந்த டிஸ்சார்ஜ் ஏரியாவிலேருந்து, அதாவது ஹை ப்ரெஷர்லேருந்து ஃப்ளூயிட் வந்து நம்ம மெக்கானிக்கல் சீலுக்கு போகுது. மெக்கானிக்கல் சீலுக்கு போய் அங்கே வந்து கூல் பண்ணிவிட்டு அது ரிட்டன் பம்புக்குள்ளேயே வந்து போயிடுது. இந்த மாதிரி இன்டர்னலாக வந்து ரீசர்க்குலேஷனாக இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் பம்ப் டிஸ்சார்ஜ். சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக எந்த பைப்புமே தேவை கிடையாது. இந்த மாதிரி தான் இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகும். இந்த பிளானோட அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானுக்கு எக்ஸ்டர்னலாக எந்த பைப் லைன்ஸுமே தேவைப்படாது. அதுக்கப்புறமா நார்மல் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் சாலிடிஃபை ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிஐ பிளான் 11 கம்பேர் பண்ணலாம். ஏபிஐ பிளான் 11 பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து பைப்பிங் பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே போகும். வெளியே போகும்போது அது வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சருக்கு வந்து போகுது. ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் வந்து சில ஃப்ளூயிட் வந்து நமக்கு ஃப்ரீஸ் ஆகலாம் அல்லது சாலிடிஃபை ஆகலாம். சரியா? அதுக்கப்புறமா அப்படி ஆகும்போது என்ன நடக்கும்னா அந்த பைப் வந்து பிளாக் ஆகுது, நமக்கு ஃப்ளஷிங் வந்து ஒழுங்காக நடக்காது. அந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த ஏபிஐ பிளான் 1 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து இன்டர்னலாக ரீசர்க்குலேஷன் ஆகிறதுனால நமக்கு வெளியே வந்து ஆம்பியன்ட்டில் வந்து இது வந்து காண்டாக்ட் ஆகாது. ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து இதை வந்து இம்பேக்ட் பண்ணாது. ஸோ உள்ளே வந்து நமக்கு வந்து ரீசர்க்குலேஷன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஏரியாக்களில் இந்த ஏபிஐ பிளான் 1 வந்து யூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெர்டிகல் பம்ப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வெண்ட் வந்து ஒழுங்காக நடக்காது. அதே மாதிரி இந்த பிளான் வந்து க்ளீன் ஃப்ளூயிடில் மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானில் வந்து நம்ம சீல் சேம்பருக்கு அல்லது சீலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து போதுமா போதாதான்னு சொல்லிட்டு நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. சரிங்களா?
ஏபிஐ பிளான்ல இருக்கக்கூடிய 2வது பிளான் பத்தி பார்க்கலாம். இத வந்து டெட் எண்ட் சீல் சேம்பர்ன்னு சொல்லுவோம். இத ஏன் டெட் எண்ட் சீல் சேம்பர்ன்னு சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான்ல இந்த ப்ராசஸ் ஃப்ளூயிட் வந்து சீல் சேம்பர்ல வந்து ரீசர்க்குலேஷன் ஆகாது. அதனால தான் இத வந்து டெட் எண்ட் சீல் சேம்பர்ன்னு சொல்லுவோம். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி பம்ப்ல வந்து ஃபுல்லா நமக்கு வந்து லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட் வந்து இந்த சீல் சேம்பர்லயும் வந்து நமக்கு இருக்கும். அந்த லிக்விடை இந்த மெக்கானிக்கல் சீல வந்து கூல் பண்ணும். சரிங்களா? ஆப்ஷனலா இந்த பம்போட டிசைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சீல் சேம்பருக்கு ஏரியாவுக்கும் பக்கத்தில வந்து நமக்கு ஹீட்டிங் ஜாக்கெட் குடுத்துருப்பாங்க. இந்த ஹீட்டிங் ஜாக்கெட் ஏரியால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீல் சேம்பர வந்து கூல் பண்றதுக்கு நம்ம ஏதாவது லிக்விட வந்து நம்ம ஊத்தி வைக்கலாம். சரிங்களா? ஸோ, அதுக்காக தான் இந்த மாரி குடுத்துருப்பாங்க. இந்த பிளானோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் பைப்பிங் எதுவுமே தேவை கிடையாது. அதே மாரி இந்த பிளான வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம ப்ராசஸ் லிக்விட் வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கு. அதே மாரி கிளீனா இருக்கு. அதோட ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட்ட வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த இடங்கள்ல நம்ம வந்து இது யூஸ் பண்ணலாம். இப்ப ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்க வந்து நமக்கு ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. அந்த ஃப்ளூயிடால அந்த சீல் சேம்பர்ல ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர வந்து அதிகப்படியா வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். வாட்டர பார்த்தீங்க அப்படின்னா, வாட்டருக்கு வந்து அதிக ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து இருக்கு. அதால அதிகப்படியான டெம்பரேச்சர வந்து அப்சார்ப் பண்ண முடியும். சரிங்களா? அதனால வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். லோ ஸ்பீட் அப்ளிகேஷன் அப்புறம் லோ டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ல நம்ம இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணலாம். லோ ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, நம்ம பம்போட ஸ்பீட் வந்து கம்மியா இருக்கும்போது, இந்த சீல் சேம்பர் ஏரியால வந்து ஏற்படக்கூடிய ஹீட்டும் வந்து கம்மியா இருக்கும். அதனால அந்த இடங்கள்ல வந்து இந்த பிளான வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த பிளான் வந்து செலக்ட் பண்ணும்போது, இந்த சீல் ஃபேஸஸ்ல ஏற்படக்கூடிய ஹீட் அதாவது இந்த ஸ்பீடால பம்போட ஸ்பீடால ஏற்படக்கூடிய ஹீட்டு, அப்புறமா நம்ம ப்ராசஸ் லிக்விடோட டெம்பரேச்சர் இதெல்லாம் பொறுத்து நம்ம கரெக்ட்டா வந்து ரிவ்யூ பண்ணி செலக்ட் பண்ணணும். அப்பதான் அந்த பிளான் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும் அல்லது ஒர்க் ஆகாது. அடுத்ததா ஏபிஐ பிளான்ல இருக்கக்கூடிய 3வது பிளான் பத்தி பார்க்கலாம். ஓப்பன் எண்டட் ஆர் டேப்பர்ட் சீல் சேம்பர் பிளான். இந்த இம்பெல்லருக்கு பின்னாடி நமக்கு வந்து ஓப்பனா இருக்கனால இத ஓப்பன் எண்டட் பிளான்னு சொல்றோம். அதே மாரி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, டேப்பரா குடுத்துருப்பாங்க. இந்த டேப்பரா இருக்கனால, இத வந்து நம்ம டேப்பர் சீல் சேம்பர்ன்னு சொல்றோம். ஸோ இந்த பிளான் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு சீல் சேம்பருக்கு போய் கூல் ஆகும். இங்க வந்து இந்த மாரி டேப்பர் டிசைன் குடுத்துருக்கிறனால, இந்த ஃப்ளூயிட் வந்து இங்க வந்து தங்காது. ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதாவது ரீசர்க்குலேஷன் ஆயிட்டே இருக்கும். அதனால இங்க இருக்கக்கூடிய ஹீட்ட வந்து அப்சார்ப் பண்ணிட்டு, அகைன் நமக்கு வந்து நியூ ஃப்ளூயிட் வந்து உள்ள வரும். இந்த மாரி இப்படியும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாரி இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளூயிட் வந்து இங்க வந்து தங்காது. அதனால ஏதாவது சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸும் நம்ம மெக்கானிக்கல் சீல்ல போய் டேமேஜ் பண்ணாது. இந்த மெக்கானிக்கல் சீல்ல வந்து அக்குமுலேட் ஆகாது. அது வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லோ ஹீட் சர்வீஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சாலிட் இருக்கு. அது வந்து நம்ம சீல் பிளான்ல வந்து அக்குமுலேட் ஆகி அத வந்து டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல இத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த சாலிட் பார்ட்டிகிள்ஸ்ல வந்து இந்த மெக்கானிக் சீல் ஏரியால வந்து இது வந்து தங்க விடாது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எல்லா பம்ப்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. எந்த பம்ப்ல வந்து நமக்கு இந்த மாரி டேப்பர் சீல் சேம்பர் குடுத்துருக்காங்களோ, அங்க தான் இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர், ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த பிளான வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததா ஏபிஐ பிளான் 11 பத்தி பார்க்கலாம். ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் பம்ப் டிஸ்சார்ஜ் த்ரூ எ ஃப்ளோ கண்ட்ரோல் ஓரிஃபைஸ் டூ த சீல் சேம்பர். ஸோ இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பம்போட ஹை பிரஷர் ரீஜன்லேருந்து நம்ம பைப்பிங்ஸ் எடுத்திருப்போம். பம்பில வந்து ஹை பிரஷர் ரீஜனுங்கிறது வந்து டிஸ்சார்ஜ் ஏரியா. ஸோ டிஸ்சார்ஜ் ஏரியாலேருந்து நம்ம வந்து ஒரு பைப்பிங் எடுத்திருக்கோம். அந்த பைப்பிங்கில வந்து இந்த ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஃப்ளோ ஓரிஃபைஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளோவ வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம மெக்கானிக்கல் சீலுக்கு வந்து குடுக்குறோம். அது வந்து இந்த மெக்கானிக்கல் சீல்ல இருக்கக்கூடிய ஹீட்ட ரிமூவ் பண்ணிட்டு, அதில இருக்கக்கூடிய கண்டாமினேஷன ரிமூவ் பண்ணிட்டு, அகைன் நம்ம பம்புக்குள்ளாடியே போயிருது. இந்த மாரி இந்த பிளான் வந்து ரீசர்க்குலேஷனா நடந்துட்டு இருக்கும். ஏபிஐ பிளான் 11 வந்து இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, காமனா நெறைய பம்ப்ல வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஒரு முக்கியமான பிளானு. இது வந்து நம்ம மெக்கானிக்கல் சீல் அரேஞ்ச்மெண்ட் 1 அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் 2 சீல்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். அதாவது சிங்கிள் மெக்கானிக்கல் சீல்ல யூஸ் பண்ணலாம். சில டபுள் மெக்கானிக்கல் சீல்லயுமே நம்ம இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணலாம். ஆஸ் பர் ஏபிஐ ஸ்டாண்டர்ட் படி இந்த பிளான் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது, இந்த மெக்கானிக்கல் சீல் சேம்பருக்கு வந்து நம்ம எவ்வளோ ஃப்ளோ வந்து குடுக்கலாங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. அதுபடி நம்ம கால்குலேட் பண்ணணும். அதேமாரி இந்த ஃப்ளோ ஓரிஃபைஸோட டயாமீட்டர் வந்து மினிமம் 3 இருக்கணும். அப்புறமாட்டு நமக்கு எவ்வளோ வந்து ஃப்ளோ தேவைப்படுதோ, அதுக்கேத்த மாரி அந்த டயாமீட்டர வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம சீல் ஃபேஸ்க்கு வந்து கரெக்ட்டா வந்து எவ்வளோ தேவைப்படுதோ, அவ்வளோ ப்ரெஷர்ல கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து கூலிங்க வந்து குடுத்துட்டே இருக்கும். அதேமாரி இந்த பிளான்ல இந்த சீல் சேம்பரோட வெண்டிங் வந்து கரெக்ட்டா நடக்கும்.
ஸோ இது நிறையா ஜெனரல் அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, பாலிமரைசிங் ஃப்ளூயிடில் யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, பாலிமரைசிங் ஃப்ளூயிட் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து நமக்கு இங்கே வரும்போது, அதாவது அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு வரும்போது, அது வந்து சில பார்ட்டிகிள்ஸாக ஃபார்ம் ஆகி, நம்ம ஃப்ளோ ஓரிஃபைஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால அந்த மாதிரி லிக்விடில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி சில ஃப்ளூயிட் வந்து நம்ம அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு வரும்போது வந்து ஃப்ரீஸ் அல்லது சாலிடிஃபை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளூயிட்லும் இந்த பிளானை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக ஏபிஐ பிளான் 12 பற்றி பார்க்கலாம். இது வந்து ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் பம்ப் டிஸ்சார்ஜ் த்ரூ எ ஸ்ட்ரெய்னர் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் ஓரிஃபைஸ் டு த சீல் சேம்பர். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிஐ பிளான் 11 மாதிரி தான் இந்த பிளான் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ளோ ஓரிஃபைஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெய்னர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெய்னர் கொடுத்துருக்கறதுனால, இப்போ இந்த லிக்விட் வந்து நமக்கு டேட்டியாக இருக்குது அல்லது கொஞ்சம் வந்து சாலிட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்னர் வந்து அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் டேட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்னர் வந்து அடிக்கடி வந்து சோக் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ மெயின்டெனன்ஸ் எடுக்கணும். ஸோ அடிக்கடி மெயின்டெனன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெய்னரும் கன்சிடர் பண்ணி கரெக்டான ஃப்ளோவை வந்து கால்குலேட் பண்ணணும். அடுத்ததாக ஏபிஐ பிளான் 13 பற்றி பார்க்கலாம். ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் த சீல் சேம்பர் த்ரூ எ ஃப்ளோ ஹண்ட்ரல் ஓரிஃபைஸ் டு பம்ப் செக்ஷன். இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மெக்கானிக்கல் சீல் சேம்பர்லேருந்து ஒரு பைப் லைன்ஸ் எடுத்து அதை வந்து செக்ஷன் லைனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஏபிஐ பிளான் 11, 12 ரெண்டுமே டிஸ்சார்ஜ் லைனில் இருந்து எடுத்து சீல் சேம்பருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிளான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்சார்ஜ் ப்ரெஷருக்கும் சீல் சேம்பர் ப்ரெஷருக்கும் இடையில இருக்கக்கூடிய மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அங்கே வந்து ஏபிஐ பிளான் 11 வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அங்கே வந்து இந்த பிளான் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே டிஸ்சார்ஜில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் இருக்குது. அதை வந்து 10 பார்னு எடுத்துக்கலாம். சீல் சேம்பரில் வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து 9 பார் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 பார் மட்டும்தான். அப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளூயிடை வந்து இங்கே கொடுக்கும்போது, அந்த ஃப்ளோ வந்து ஒழுங்கா நடக்காது. கரெக்ட்டா வந்து குயிக்கா வந்து ரீசர்க்குலேஷன்லாம் நடக்காது. ஸோ அந்த மாரி இடங்கள்ல வந்து இந்த மாரி ஏபிஐ பிளான் 13 யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஏபிஐ பிளான் 13 வந்து நம்ம வெர்டிகல் பம்ப்ஸில் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, சில வெர்டிகல் பம்பில் வந்து இந்த ப்ளீட் புஷ்ஷிங் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ப்ளீட் புஷ்ஷிங் கொடுக்காதனால, அந்த பம்போட சீல் சேம்பரில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அந்த ஃப்ளூயிட் வந்து ஈஸியாக வந்து நம்ம சக்ஷன் லைனுக்கு வந்து ஃப்ளோ ஆகிரும். ஸோ அந்த இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெண்டும் வந்து கரெக்டாக வந்து நடக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிளான் செலக்ட் பண்ணும்போது சக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷரும், சீல் சேம்பரில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் இடையில இருக்கக்கூடிய மார்ஜின் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ சக்ஷனில் வந்து 5 பார் இருக்குது. சீல் சேம்பரில் வந்து நமக்கு 5 பார் இருக்குது அப்படின்னா, ஃப்ளோ வந்து ஒழுங்கா நடக்காது. நமக்கு வந்து சீல் சேம்பரில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளோ வந்து ஒழுங்கா நடந்து சக்ஷன் லைனுக்கு வரும். ஹீட்டையும் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? அடுத்ததா ஏபிஐ பிளான் 14 பற்றி பார்க்கலாம். ரீசர்க்குலேஷன் ஃப்ரம் பம்ப் டிஸ்சார்ஜ் த்ரூ எ ஃப்ளோ கண்ட்ரோல் ஓரிஃபைஸ் டு த சீல் சேம்பர் அண்ட் ஃப்ரம் த சீல் சேம்பர் த்ரூ எ ஃப்ளோ கண்ட்ரோல் ஓரிஃபைஸ் டு பம்ப் செக்ஷன். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிஐ பிளான் 11 அப்புறம் ஏபிஐ பிளான் 13 இந்த 2யுமே சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் இந்த பிளானு. ஸோ இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிஸ்சார்ஜ்லேருந்து ஒரு லைன் எடுத்து ஓரிஃபைஸ் மூலமா மெக்கானிக்கல் சீலுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா இந்த மெக்கானிக்கல் சீல் சேம்பர்லேருந்து ஒரு லைன் எடுத்து நம்ம செக்ஷன் லைனுக்கு கொடுத்துருப்போம். அதாவது இந்த லிக்விட் வந்து இந்த சீல் சேம்பருக்கு வந்து இதை கூல் பண்ணிவிட்டு இந்த ஹாட் லிக்விட் வந்து மறுபடியும் நம்ம செக்ஷன் லைனுக்கு வந்து போயிடுது. இந்த மாதிரி தான் இது வந்து ஒர்க் ஆகும். இந்த பிளானோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான் அதிகமாக வந்து நம்ம வெர்டிகல் பம்பில் யூஸ் பண்ணுவோம். ஏன் வெர்டிகல் பம்பில் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் பம்பில் சீல் சேம்பரில் வந்து அதிகப்படியான வேப்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால வெண்டிங் பர்பஸ்க்காக இந்த பிளான் வந்து நம்ம வெர்டிகல் பம்பில் வந்து காமனாக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பிளான் செலக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ப்ரெஷர் மார்ஜின்ஸ் பார்க்கணும். அதாவது இந்த டிஸ்சார்ஜ்லேருந்து சீல் சேம்பருக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரும், அப்புறமா இந்த சக்ஷனுக்கும் இந்த சீல் சேம்பருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இது 2மே பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏபிஐ பிளான் 1லேருந்து ஏபிஐ பிளான் 14 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் வந்து முக்கியமான பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிஐ பிளான் 11, அதுக்கப்புறம் ஏபிஐ பிளான் 14, அப்புறமா ஏபிஐ பிளான் 1 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீதி இருக்கக்கூடிய ஏபிஐ பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்டர்வியூஸில் வந்து இந்த பிளான் பற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கீங்க அல்லது மெக்கானிக்கல் டெக்னீஷியனாக இருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த பிளான் பற்றி ஃபுல்லாக வந்து படித்து வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.